அனைவருக்கும் வணக்கம். நம் ஆண்டு விழாவுக்கு இங்கு வருகை தந்து இவ்விழாவினை தலைமையேற்று நடத்த உள்ள திருமதி சாந்தா ஷீலா நாயர் அவர்களை மிகுந்த அன்புடன் என் சார்பிலும் நம் அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பிலும் வரவேற்று மகிழ்கின்றேன். இம்மனோலயத்தின் விரிவாக்க பணிக்காக பொருள் உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்பர்களையும் நண்பர்களையும் நம் அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களும் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் வருக வருக என வரவேற்கின்றோம். இம்மனோலயம் 2000ஆவது ஆண்டில் விதை விதைக்க பெற்று 2003ஆம் ஆண்டு அனுமதி கிடைத்து பல நல் உள்ளங்களின் கொடையால் 2006ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்ட பெற்று 2007ஆம் ஆண்டில் கட்டடம் முடிக்கப்பெற்று படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்று 20ஆம் ஆண்டை எட்டியுள்ளோம். நாங்கள் மனோலயம் ஆரம்பித்த காலத்தை விட இன்று முதியோர் இல்ல தேவைகள் அதிகமாகிவிட்டன. அதனாலேயே இவ்விரிவாக்க பணி நடைபெற்று முடிந்தது. இவ்வறக்கட்டளையின் உறுப்பினர்களும் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் யாருக்கு எது இயலுமோ அதை அனைவரும் செவ்வனே செய்து வருவதால் நம் மனோலயம் 2024ஆம் ஆண்டில் சமூக நலத்துறையால் சிறந்த முதியோர் இல்லம் என்ற சிறப்பு தகுதியை பெற்றது. அறக்கட்டளையின் உறுப்பினர்களும் அவர்கள் மூலமாக அவர்களுடைய உறவினர்களும் நன்கொடை கொடுத்ததை தவிர இங்கு தங்கியிருக்கும் சகோதர சகோதரிகளும் நன்கொடை அளித்திருக்கின்றார்கள், அளித்தும் வருகின்றார்கள். இங்கு தங்கியிருந்து கோவிட் காலத்தில் மறைந்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கு சென்னையில் உறவினர் ஒருவரும் இல்லாத காரணத்தினாலும் மற்றும் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு வயது மூப்பினால் வர இயலாமையின் காரணத்தினாலும் அவருடைய இறுதிச் சடங்கை மனோலயம் சார்பிலேயே நடத்த வேண்டி வந்தது. திரு ராமலிங்கம் அவர்களின் அண்ணன் மகன் திரு ராமலிங்கம் அவர்கள் மனோலயத்திற்கு ரூபாய் 1 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பு புத்தகத்தில் எழுதியிருப்பதாக கூறி ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை 2022ஆம் ஆண்டு அனுப்பி வைத்தார். மறைந்த திரு ராமலிங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுவதோடு அன்னாருக்கு அறக்கட்டளை அஞ்சலி செலுத்துகின்றது. அதுபோல இங்கு தங்கியிருக்கும் திருமதி துர்கா அவர்களை பற்றி நாம் மனதார பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். தனிப்பட்ட முறையில் அவர்களால் கொடுக்க இயலாது. இருப்பினும் உறவினர்களிடமும் நண்பர்களிடம் கேட்டு வாங்கி தின்பண்டங்களாகவும் பணமாகவும் வேலை செய்பவரின் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காகவும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய உறவினர் மூலம் ரூபாய் 5 லட்சம் நன்கொடை வாங்கி மனோலயத்திற்கு அளித்தார். அந்த நன்கொடையினாலேயே மனோலயத்தில் மின் ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கிறது. திருமதி துர்கா அவர்களுக்கும் அவர் உறவினர்களுக்கும் நட்புகளுக்கும் நம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனோலயத்தில் வேலை செய்யும் பணியாளர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். பாலாஜி, அனிதா, சாந்தி, ஆனந்தி, துர்கா, விஜயசாந்தி, புஷ்பா எல்லோருமே மிகவும் ஆத்மார்த்தமாக இங்கு பணிபுரிகின்றார்கள். ஒவ்வொருவரும் எப்படி எல்லோரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து அன்பாக நடந்து கொள்வதனால் உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகின்றேன். இங்கு தங்கியிருப்பவர்கள் பற்றியும் சொல்ல எண்ணுகின்றேன். முதலில் திருஞான சம்பந்தம் அவர்கள் 85 வயதிலும் வெளியில் சென்று வருபவர். வெளியில் செல்லும் முன் உள்ளிருப்பவர்களின் தேவைகளை அறிந்து மருந்துகள் உட்பட வாங்கி வருவதும் தன்னுடைய வயதை மறந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் கொண்டவர். அவருடைய மனைவி விஜயா அவர்களும் மனோலயத்தில் நடப்பதை கவனித்து வருவதோடு எல்லோருக்கும் உதவி செய்து வருகின்றார் என்பதை அறிவேன். கீதா துள்ளும் இளமையும் உற்சாகத்தோடு மனோலயத்தை கலகலப்பாக வைத்திருப்பவர். திருமதி துர்கா சுடோக்கு, குறுக்கெழுத்து போன்ற அறிவு சார்ந்த விளையாட்டுகளின் அடிமை. நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசி சிலரை மிரட்டி வருபவர். திருமதி வசந்தா மனம் மட்டுமல்ல உடலையே மிக மிக இனிப்பாக வைத்திருப்பவர். எந்த விழாவாக இருந்தாலும் மிக உற்சாகமாக கலந்து கொண்டு
விழாவிற்கு தக்கபடி மேடையில் பேசியும் அசத்துவார். அவராலேயே மகளிர் தினம் ஆடல் பாடலுடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருமதி சகுந்தலா சில சமயங்களில் தானும் எமோஷனல் ஆகி சுற்றி இருப்பவர்களையும் எமோஷனல் ஆக்கி விடுவார். இவர் சிறந்த கைவினை கலைஞர். இவருடைய கைவேலைகளினால் நவராத்திரி குழு பரிமளிக்கும். மீனாட்சி அம்மா தனது 88 வயதிலும் மனோலயத்தின் காவல் காப்பாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர். உயரமான ஸ்டூலில் ஏறி தெருக்கதவின் தாழ்பாளை போடுவேன் என்று பிடிவாதம் பிடித்து சாதிப்பவர். திரு வெங்கடாமன் மாமா 98 வயதிலும் தோட்டத்திற்கு சென்று பூ பறித்து பிள்ளையாருக்கு சூட்டுவேன் என்கின்ற ஆசை கொண்டவர். பலமுறை விழுந்திருந்தாலும் அவருடைய மன உறுதி எங்களை வியக்க வைக்கும். பக்தி பாடல்கள் பாடுவதிலும் விருப்பம் அதிகம். திருமதி நீலவேணி கர்ணனுக்கு கவசம் போல் நீலவேணிக்கு கைபேசி. திருமதி சுமதி மிகவும் வெகுளியானவர். தான் தங்கியிருக்கும் அறையில் பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்வதில் விருப்பம் அதிகம். திரு பிரகதீஸ்வரன், ஹரி போன்றவர்கள் எல்லோருக்கும் உதவுகின்றவர்கள். திருமதி வத்சலா, திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் புதிதாக சேர்ந்த சிலர், பஞ்சாபகேசன், திரு ஆனந்தன், திருமதி சுப்புலட்சுமி, திருமதி ஜெயந்தி, ரேணுகா போன்ற மிகச் சிலர். இவர்களாலேயே மனோலயம் உயிரோட்டத்துடன் திகழ்கின்றது. மனோலயத்தில் இருப்போருக்கு வாரம் 2 முறை மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகின்றது. மாதம் 2 முறை மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. அவ்வப்போது பல் பரிசோதனையும் உண்டு. அனைவருடைய பிறந்த நாட்களும், அனைத்து இந்து பண்டிகைகளும், சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி நினைவு நாள், பாரதி நினைவு நாள், காந்தி ஜெயந்தி போன்ற விழாக்களும் நடத்தப்படுகின்றன. ஒரு நாள் சுற்றுலாவுக்கு அனைவரையும் அழைத்து செல்கின்றோம். ஒரு நாள் சுற்றுலா, இரவு தங்குவதில்லை, ஒரு நாள் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்கின்றோம். இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் பிளான் செய்திருக்கிறோம், பார்க்கலாம். மனோலயத்தில் தினமும் சைவ உணவு வழங்கப்படுகின்றது. இவ்விழாவுக்கு வந்துள்ள அனைத்து விருந்தினர்களையும் விருந்து உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.